தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க உரிமம் அளிக்கும் அந்நாட்டு அரசின் திட்டம் மீனவர் பிரச்சினையை தீர்க்கும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் பாக் நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது அவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி கைது செய்து வருவது தொடர்கதையாக உள்ளது. படகுகளை உடைப்பது, வலைகளை அறுத்து பறிமுதல் செய்வதென இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல் தொடர்கிறது. இதனால் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து வரும் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண இரு நாட்டு மீனவர்கள் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் தீர்வு காணப்படவில்லை. இந்நிலையில் தமிழகத்தின் வரையறுக்கப்பட்ட இழுவைப் படகுகள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க உரிமம் அளிப்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது. இலங்கை அரசின் இந்த திட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் வரவேற்றுள்ளனர். இந்த முனைப்போட நம்முடைய மத்திய மாநில அரசுகள் இதில் துரிதமாக செயல்பட்டு விரைவில் பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணி நம்ம மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லப்போனால் 95 போட்டுக்கு மேலே இங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. மீனவர்கள் 35 பேர் சிறையில் இருக்காங்க. எல்லாரையும் விடுவித்து கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இது மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படாத தடுக்கிறதுக்கு இந்த பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு தீர்வு வருங்கிறது எங்களோட கோரிக்கை. இலங்கை அரசு இறங்கி வந்திருக்கின்ற போது இந்திய அரசு அதை முனைப்பாக எடுத்து துரித வேலையில் ஈடுபட்டு லைசன்ஸ் முறையிலே இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான வழிவகையை ஏற்பாடு செய்து கொடுத்தால் இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் சாவினுடைய விளிம்புக்கு சென்று கொண்டிருக்கின்ற மீனவர்களுக்கு இது கடலிலே விழுகின்ற மீனவன் ஒரு துடுப்பாக இதை பிடித்து கொண்டு லைசன்ஸ் முறையிலே மீன் பிடிப்பதை நாங்கள் உண்மையிலேயே வரவேற்கின்றோம். தமிழகத்தில் இருந்து அதிக அளவிலான படகுகள் வருவதை தடுக்கவே இவ்வாறு ஒரு யோசனையை இலங்கை முன்வைத்துள்ளதாகவும் ஒருபுறம் கருதப்படுகிறது. இருப்பினும் மீனவர் சிக்கலுக்கு தீர்வு காண இந்த திட்டம் உதவும் என தமிழக மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இலங்கையினுடைய மீன்துறை அமைச்சரும் அங்கே இலங்கை மீனவர்களோட ஒப்புதலோடு இந்த திட்டத்தை நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். எனவே இலங்கை அரசாங்கம் முன்வருகிற இந்த மாதிரியான ஒரு திட்டத்திற்கு இந்திய அரசாங்கமும் உடன்பட்டு உடனடியாக இருதரப்பு மீனவர்களும் இலங்கை இந்திய கடல் பிராந்தியத்தில் ஒரு சுமூகமான முறையிலே மீன்பிடிப்பதற்கான இந்த சாத்தியக்கூறுகளை இந்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மீனவர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை அரசின் புதிய யோசனை குறித்த இறுதி முடிவு கடற்தொழில் சமூக பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே இறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. என்றாலும் எப்படியாவது ஒரு நிரந்தர தீர்வு காணப்படாதா என ஏங்கி தவிக்கும் தமிழக மீனவர்களுக்கு இலங்கையின் இந்த அறிவிப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ், ராமேஸ்வரம். Thank you.